நான் உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்றேன்னா டைலாக்க மறந்துட்டானா என்ன? எப்படி சொல்றதுன்னு எப்படி சொல்றதுன்னா வேற ஆப்ஷனே இல்லடா, வாயில தான்டா சொல்லணும். எப்படி சொல்றதுன்னா உன்னால சொல்ல முடியாது. ஆமா, நீ என்ன பத்தி ஒரு கவிதை எழுதி சொல்லணும்னா அதுக்கு வார்த்தைகளே பத்தாது. ஒரு gift கொடுத்து சொல்லணும்னா உன்னோட பார்வையில என்னை விட வேல்யூவான gift எதுவும் இல்ல. என்ன பார்த்துட்டு இருக்க உன் கண்கள் சொல்லுது நீ என்ன எந்த அளவுக்கு லவ் பண்றேன்னு. உண்மையான காதல் பேஷனை விரும்பாது, கம்பேஷனை தான் விரும்பும். உண்மையான காதல் காம்ப்ளிமெண்ட்ஸ்லாம் கேட்காது, ஒரு கம்ப்ளீட் மேனை தான் கேட்கும். I can feel your love. I love you. கடைசி நேரத்துல நல்ல ஐடியாவா யோசிச்சு எங்களை காப்பாத்திட்டு தாயே. ஹே, உன்னோட ரோமியோ வந்திருக்கான் பாரு. Shut up. என்ன கணேஷ்? உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் வித்யா. நீ என்ன சொல்லணும்னு நினைக்கிறியோ அது எனக்கு தெரியும். நான் ஸ்டேஜ்ல உன்கிட்ட சொன்னது உண்மை நம்பி என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணதானே வந்திருக்க? இல்ல வித்யா, நான் தத்தி நடக்கிற வயசுல எங்க கீழே விழுந்துருவேணும்னு என்னுடைய 2 கைகளையும் புடிச்சுக்கிட்டு என்ன நடக்க வைப்பாங்க. நான் ஒரு 4 அடி நடந்த உடனே எங்க அம்மா சந்தோஷப்பட்டு அப்படியே வாரி அணைச்சு என் நடு நெத்தியில முத்தம் கொடுப்பாங்க. நான் ஸ்டேஜ் மேல டைலாக் பேசுறதுக்கு தடுமாறும் போது அந்த டைலாக்க நீ சொல்லி கடைசியா நீ என் நெத்தியில முத்தம் கொடுத்த பாரு, ஆடியன்ஸ் எல்லாருமே உன்னை என் லவ்வரா பார்த்தாலும் அந்த நேரத்துல எனக்கு மட்டும் நீ என் அம்மாவா தெரிஞ்ச. எங்க ரிலேஷன்ஷிப்பை தப்பா புரிஞ்சுக்கிட்டு என்னோட ஃபீலிங்ஸ் ஹர்ட் ஆகுற மாதிரி நீ நடந்துக்கிட்ட. திஸ் இஸ் நாட் கரெக்ட் ராகுல். உன்னோட ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸை பத்திலாம் எனக்கு இப்போ கவலை இல்லை. ஓகே, நான் கூட்டிட்டு வந்திருக்கிறது அவனோட அம்மா இல்ல, என்னோட பொண்டாட்டி. யூ ஆர் மை ப்ராப்பர்ட்டி. என்னோட ப்ராப்பர்ட்டி எனக்கு தான் கம்ஃபர்டபுளா இருக்கணுமே தவிர மத்தவனுக்கு கிடையாது. என்ன மனுஷனா? அவனை நான் விட மாட்டேன். அந்த ராகுல நான் கொன்னுடுற வித்யா. தாஸ், அங்க உயரமா நிக்கிறான் பாரு, அவன் என் ஒய்ஃபோட பாய் ஃப்ரெண்டா. தாஸ், அவன் என்ன கொன்னுடுவானோ. டோர் க்ளோஸ் பண்ணு. க்ளோஸ் க்ளோஸ், சீக்கிரம் சீக்கிரம் க்ளோஸ் க்ளோஸ் பண்ணு. ஓகே ஓகே, நீ இங்க எனக்கு காவலுக்கு. ஓகே ஓகே. என் வீட்டுக்குள்ளேயே என்ன கொலை பண்றதுக்கு என் மவன், ஐ மீன் உன் மகன் மாதிரி பாய் ஃப்ரெண்ட செட் பண்ற. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? தாஸ், என்ன பைத்தியக்காரன் சொல்றான்? நான் என்ன பைத்தியமா? நான் பைத்தியமாடா? இல்ல சார். ஆக்சுவலி மிஸ்டர் கணேஷ் ரைட், எனக்கு பைத்தியம் தான். என் பொண்டாட்டினா எனக்கு பைத்தியம். ஆனா எங்க 2 பேருக்கும் நடுவுல நீ வந்து என்ன கோவப்படுத்திட்ட. இப்பவே உன்னை கொன்னுடுறேன்டா. வித்யா, சார் என்ன கொன்னுடுவாரா? Are you happy?
கணேஷ் கணேஷ் எனக்கு பைத்தியம், கணேஷ் எனக்கு பைத்தியமா? கணேஷ் என்ன சொன்னீங்க? கணேஷ் கணேஷ் ப்ளீஸ் ஸ்டாப் இட் ப்ளீஸ். ஐஎஸ் ஆக வேண்டிய நீ இவனை கொண்டுட்டு ஜெயிலுக்கு போயிடாத. Leave me, வித்யா. உனக்கு இவ்வளவு துரோகம் செஞ்சவன நீ விடக்கூடாது, உயிரோட விடக்கூடாது. ப்ளீஸ் இது என்னோட ஃபேமிலி ப்ராப்ளம், நீ இதுல இன்டர்ஃபியர் ஆகாத. அது இல்ல திவ்யா, he is கணேஷ் dangerous. ப்ளீஸ் கெட் அவுட் ஃப்ரம் ஹியர். வித்யா, he is a psycho. கெட் அவுட் Please, வித்யா. வெளிய போ. ச்சே. Just get lost. சரி, நீ போய் கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணு. யார் இந்த கணேஷ்? சொல்லு. ஃப்ரெண்ட். ஃப்ரெண்டா, பாய் ஃப்ரெண்டா? அட்டெண்ட் பண்ணு. ஸ்பீக்கர் ஆன் பண்ணு. ஹலோ ஹலோ வித்யா, ராத்திரில இருந்து கண்டினியூஸா ஃபோன் பண்ணிட்டு இருக்க, ஏன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிற? ராத்திரி சண்டை நடந்ததுக்கு அப்புறம் ராகுல் உன்னை என்ன பண்ணனும்னு எனக்கு ரொம்ப டென்ஷனா இருந்தது தெரியுமா? ஹலோ ஹலோ வித்யா. அப்புறமா பேசுறேன். வித்யா, what happened? Tell me. யாரா நீ? யார் ராவா? நீ யாரா? போலீஸ், அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் நரசிம்மா. சாரி சார், ஐ அம் கணேஷ். இப்ப எங்க வித்யா எங்க சார் இருக்காங்க? போலீஸ் கஸ்டடியில. No sir, there is no complications. I think we can handle it. Not to worry sir. வணக்கம் சார், நான் தான் சார் கணேஷ். அது என்ன காயம்? என்னடா பண்ற? சார், என்ன பண்ணிட்டு இருக்கான்னு கேட்டேன். civils completed sir, waiting for posting. Future IPS, IAS. சார், எங்க வித்யா எங்க சார்? Interrogation. என்ன சார் ஆச்சு? அவளோட ஹஸ்பண்ட கொலை பண்ணிட்டா. ராகுல கொன்னுட்டாளா? இம்பாசிபிள், இம்பாசிபிள் சார். ஷீ இஸ் நாட் தட் கைண்ட் ஆஃப் கேர்ள் சார். ஏய், கொலை பண்ணிட்டேன்னு அவளே தான் சொன்னா. சார், ஒரு தடவை அவங்க கிட்ட பேசுற வாய்ப்பு கொடுங்க சார். அங்க என்ன நடந்ததுன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, தேங்க்யூ சார். 5 minutes. வித்யா, அந்த ஏசிபி சொல்றது உண்மையா வித்யா? ராகுல நீ கொலை பண்ணியா? நான் நம்ப மாட்டேன், நான் நம்ப மாட்டேன். போலீஸ் நம்புறாங்க, நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு. பைத்தியம் மாதிரி பேசாத. இந்த மாதிரி நிலைமையில உன்னை விட்டுட்டு என்னால போக முடியாது. லாயர் கிட்ட பேசி உனக்கு பெயில் வாங்கிட்டு வர. நீ முதல்ல போய் ஷாக்ல ஏதோ உளறிட்டேன்னு அந்த ஏசிபி கிட்ட போய் சொல்லு. சொன்னா அப்புறம் என்கொயரியில நீ தான் கொலைகாரன் தெரியும். கலெக்டர் ஆக வேண்டிய நீ ஜெயிலுக்கு போவியா? நான் ஏன் கொலைகாரன் ஆகணும்? ராகுல கொலை பண்ணது நீங்கிறதுனால. ராகுல நான் கொலை பண்ணனா? ஆமா, ராகுல கொண்டு கேட் எகிரி குதிச்சு நீ போனது என் கண்ணால நான் பார்த்தேன். என்ன? நானு கேட் ஏறி குதிச்சு போனனா? நீ ஏதோ கன்ஃபியூஷன்ல இருக்கிற வித்யா. நைட்டு எனக்கு வந்த கோவத்துக்கு நீ மட்டும் தடுக்காம இருந்திருந்தா அவனை நான் அப்பவே கொலை பண்ணிருப்பேன். நீ என்ன திட்டி வெளியில போன்னு சொன்னதுக்கு அப்புறம் வெளியில போனவன் மறுபடியும் நானு உன் வீட்டு பக்கம் கூட திரும்பி பார்க்கல. அப்படி இருக்கும்போது ராகுல நான் எப்படி கொலை பண்ண முடியும் வித்யா?
அப்படின்னா ராகுல கொன்னது நீ இல்லையா? நோ, அப்போ ராகுல கொன்னுட்டு கேட் எகிரி குதிச்சு போனது யாரு? என் புருஷனை நான் கொலை பண்ணல சார். என்ன ரெண்டு பேரும் டிராமா பண்றீங்களா? ராகுல நான் கொலை பண்ண நினைச்சுக்கிட்டு என்ன சேவ் பண்றதுக்காக பழி அவ மேல போட்டுக்கிட்டா சார். ஷீ இஸ் இன்னசென்ட். வேணும்னா கொலைகாரன் கிடைக்கிற வரைக்கும் என்ன உங்க கஸ்டடியில் வச்சுக்கோங்க சார். அந்த கொலைகாரன் யாருன்னு தெரியணும்னா நேத்து நைட்டு கணேஷ் போனதுக்கு அப்புறம் அங்க என்ன நடந்ததுன்னு சொல்லு.